பைக் டெக்னீஷியனோட வணக்கம். நான் பேசுகிறேன். ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. ஆனால் இல்லாத ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர். ஸோ நிறைய பேர் வண்டி வாங்கும் போதும் சரி, ஓட்டும் போதும் சரி, ஓட்ட நண்பர்களும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வண்டியில் ஏன் இந்த ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் கொடுக்கப்படல அப்படின்னு ஒரு கேள்வி எப்பவுமே எழுப்புவாங்க. ஷோரூமில் வண்டி வாங்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கேள்வியாக கேட்டிருப்பாங்க. ஷோரூமில் எல்லாமே கொடுக்குறீங்க சரி சார், ஒரு ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா? நான் எப்பவும் போல் வழக்கமாக டேங்க் திறந்து தான் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணுமா? நிறைய டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு விஷயத்தை ஏன் பண்ணலன்னு கேட்பாங்க. ஸோ பெட்ரோல் மெயின் டு ரிசர்வ் மாறும்போது தான் நம்ம ஓகே பெட்ரோல் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுப்போம். நிறைய லாங் ரைட்லாம் போகிறாங்க இப்போது. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஃபியூல் இண்டிகேட்டர் கண்டிப்பாக அவசியம் அது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரியான மைலேஜ் தான் கொடுக்கும். ஒரு மலை ஏற்றம் அந்த மாதிரி நேரங்கள்லாம் புல்லட் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இப்போ மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈவனான ஒரு மைலேஜ் கிடைக்காது, முன்ன பின்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இசட் மோட்டோ வடபழனி டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு வண்டியில் ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் மாட்டியிருக்காங்க. ஸோ மாட்டுறது மட்டும் இல்லாமல் பல முறை அளந்து பார்க்கணும். ஏன்னா புதுசாக செய்யும் போது டேங்க்கில் எவ்வளோ பெட்ரோல் ஊற்றினா அது மாற்றம் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா பல முறை அந்த பெட்ரோலை எடுத்து ஊற்றி ஒவ்வொரு லிட்டராக ஊற்றி 2 லிட்டர் ஊற்றி 3 லிட்டர் ஊற்றி இது அளந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ லெவலில் பெட்ரோல் எங்கே இருக்குது, அந்த முள் எங்கே வரும்போது எவ்வளோ இருக்குன்றது அப்போ தான் தெரியும். நமக்கு அது வரைக்கும் தெரியாது. ஸோ இது கம்பெனி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா சின்ன சின்ன முன்ன பின்ன வரும். அதாவது அந்த முள் எவ்வளோ தூரம் மேலே போகுது, எவ்வளோ தூரம் கீழே வருது அப்படின்றத அக்குரஸியாக பார்க்க முடியாது. அதை ஊற்றி பார்த்தா அளந்துக்க முடியும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணி சிரமப்பட்டு இந்த பதிவு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய முயற்சி இது. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை அந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சாவி போடுற இடத்துல ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதை ரைட் சைடில் ஆம்ப் மீட்டர் இருக்கும், அதே மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆம்ப் மீட்டர் மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபியூல் இண்டிகேட்டர். அப்புறம் சாவி இந்த ஓல்டு புல்லட்டுக்கெலாம் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரைட் சைடில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சாவி ஆன் பண்ணுறாங்க. இப்போ 2 லிட்டர் பெட்ரோல் உள்ளே இருக்குது. ஸோ ஏறுது உங்களுக்கு. ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெட்டுக்கு வந்துடுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே பெட்ரோல் போகிற நேரம் வந்துருச்சு, 2 லிட்டர் கம்மி புல்லட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், பெட்ரோல் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான முயற்சி, ரொம்ப ஒரு கடின உழைப்பாக இருக்கும். நிச்சயமாக உடனடியாக எடுத்து மாட்டக்கூடிய விஷயம் இல்லை இது. பல முறை அளந்துருக்கணும் அவர். அந்த பெட்ரோல் மட்டுமே பார்த்திங்கன்னா பல முறை ஊற்றி அளந்து பார்த்துருக்கணும். அப்போ தான் இது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எவ்வளோ பெட்ரோல் ஊற்றினா எந்த இடத்துக்கு வருது, டேங்க் ஃபுல்லாக கரெக்டாக மேலே வரைக்கும் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு பல முறை முயற்சி பண்ணியிருக்கணும். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அவருக்கு. ஸோ இப்போ என்ன வண்டி இது ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்டர்பேர்ட் ட்வின் ஸ்பார்க் அந்த வண்டியில் வரக்கூடிய அந்த ஃபியூல் கேஜ், டேங்க்கில் வர ஃபியூல் கேஜ் தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஸோ 4 அலங்கி போல்டு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் மாதிரியே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 அலங்கி போல்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரிஜினலாக 8 போல்டு வரும்னு நினைக்கிறேன். அதில் கரெக்டாக தெரியல, அது மட்டும் 8 10 தெரியல. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் வயரிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அங்கேருந்து வயரிங் அந்த ஃபியூல் கேஜிலேருந்து ஃபியூல் மீட்டர் வரைக்கும் வயரிங் வரணும். ஸோ அந்த வயரிங்கும் கரெக்டாக பண்ணி ஆகணும். ஸோ ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸு, அப்புறம் ஒரு ஃபியூல் கேஜ் வரக்கூடிய வயர், இந்த மாதிரி 3 வயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதான் மொத்தம் 3 வயர் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. அந்த வயரிங் மட்டும் நானும் பார்க்கல, அவர் வீடியோ எடுத்து போடல. ஸோ கேட்டு அதையும் சிறப்பாக உங்களுக்கு போடுற மாதிரி முயற்சி பண்ணுறேன், எந்த மாதிரி வயரிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நம்ம சாதா வண்டியில் 3 வயர் வரும். ஒரு பேட்டரி மெயின் வரும், அதுக்கப்புறம் ஒரு எர்த்து இப்படி போயிட்டு வரும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கான வீடியோவும் கண்டிப்பாக போடுவார் அவர். நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், அந்த விஷயத்தையும் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்றது தெரியல. கண்டிப்பாக அதுவும் கேட்குறேன், கேட்டு நான் பண்ணுறேன். இதுக்கு செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பதிவில் அதையும் போடுறேன். ஒரு நல்ல சிறப்பான முயற்சி. ஸோ இது நிறைய புல்லட் பிரியர்களுக்கு ஒரு குறையாக இருந்தது. ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் மட்டும் இல்லையே, எல்லா விஷயங்கள் இருந்தது ஒன்று இல்லையே அப்படின்ற ஒரு குறை இருந்தது. ஸோ அந்த குறையை ரொம்ப அருமையாக அப்படி தெளிவாக ஒரு ஒரிஜினாலிட்டி மாதிரியே பண்ணி அந்த விஷயத்தை நிவர்த்தி செஞ்சுருக்காரு. ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.